அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. உங்களோட பணத்தை அதிகரிக்கக்கூடிய 6 தஸ்பீகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை எல்லாருமே முழுமையாக கேளுங்க. இதில் நான் சொல்லக்கூடிய 6 தஸ்பீகளுமே நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு நம்மள எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறோம். எனக்கு பணமே சேர மாட்டேங்குது, ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுற பணம் இல்லை, ஒரு அவசியமான விஷயம் இருக்குது, அதை நிறைவேற்றுறதுக்கு பணம் இல்லை, கடனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, கடனே தீர மாட்டேங்குது. இப்படி நம்மள நிறைய பேர் பணம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த கடனை ஒழிக்கிறதுக்கும் பணத்தை பரக்கத்தா வரவழைக்கிறதுக்கும் ரசூல்லா நமக்கு ஏராளமான திக்ருகள், துவாக்களை, வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சாலே போதும், நம்மளோட கடன் காணாமல் போகும், நமக்கு ரிசுக்கில் அல்லாஹ் தாராளமாக பரக்கத்து செய்வான். நம்மளோட தேவைகள் போக நமக்கு மீதம் கையில் இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அதுதான் பரக்கத். அப்படிப்பட்ட பரக்கத்தை அடையிறதுக்கான சில திக்ருகள், துவாக்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல்லா கற்றுக் கொடுத்த 6 துவாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 6ஐயுமே தினமும் ஒரு தடவை நீங்கள் ஓதுங்க. அதுவும் காலை வேளையில் ஓதிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா மக்ரீபுக்கு பின்னாடி இரவு நேரத்தில் நீங்கள் ஓதிக்கலாம். இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது திக்ரு, அல்லாஹும் மக்சிர் மாலி ப வலதி ப பாரிக்லி ஃபீமா அத்தை தனி. அல்லாஹுவே, எனக்கு பிள்ளைகளையும் செல்வத்தையும் அதிகரிப்பாயாக, இன்னும் அதிலே நீ எனக்கு கொடுத்தவற்றிலே பரக்கத்து செய்வாயாக. அல்ஹம்துலில்லா. இந்த துவாவையும் ஒரு தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 2வது துவா. இதில் நமக்கு தேவையான எல்லா விதமான நியாமத்துக்களுமே இருக்குது. உங்களுக்கு நிறைவேறாத தேவைகள் இருக்குது, உடனே நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு துவாவை, இதை நீங்கள் சஜிதாவில், தொழுகையில் நீங்கள் செய்யக்கூடிய சஜிதாவில் ஒரு தடவையாவது நீங்கள் ஓதிட்டு துவா கேட்டு பாருங்கள். அல்ஹம்துலில்லா. அந்த தொழுகையும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களோட துவாவும் உங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்படும், உங்களோட செல்வம் சார்ந்த பிரச்சனையும் தீரும், அனைத்து தேவைகளுமே உங்களுக்கு நடக்கும். அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும் மகுஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி வஆஃபினி வர்சுக்னி வர்ஃபானி. இதனுடைய பொருள், அல்லாஹுவே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என் மீது கிருபை செய்வாயாக, எனக்கு நேர் வழி காட்டுவாயாக, இன்னும் எனக்கு ஆதரவு கொடுப்பாயாக, இன்னும் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக, இன்னும் எனக்கு தேவையான ரிசுக்கை பரக்கத்தாக கொடுப்பாயாக, இன்னும் என்னை மேம்படுத்துவாயாக. சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லோருமே கேட்க வேண்டிய ஒரு துவா. இதையும் நீங்கள் ஒரு தடவை ஒதுக்கோங்க. அடுத்தது 3வது துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலலிக வ ரஹ்மதிக ஃபைன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹ்வே, உன்னுடைய ரஹ்மத்தில் இருந்து உன்னிடம் சிறந்ததையே நான் கேட்கிறேன், ஏனென்றால் அதை உன்னை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இது ரசூல்லா ரொம்ப அவசரமான ஒரு சூழ்நிலையில் ஓதனது. அதாவது அவங்க வீட்டை தேடி சில விருந்தாளிகள் வந்திருக்காங்க, ஆனால் அவங்க வீட்டில் எந்த விதமான உணவுகளுமே கிடையாது. அப்போ கையேந்தி இதை கேட்குறாங்க. அந்த விருந்தாளிகள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி கதவை தட்டி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தேவையான உணவையும் இன்னும் ஏராளமான பரிசு பொருட்களையும் அல்லாஹ் கொடுத்தான். இதை பற்றி நம்ம நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லா. இந்த ஒரு துவாவும் உடனே உங்களுக்கு ரிசுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க. அடுத்தது 4வது திக்ரு, அல்லாஹ் மகுஃபிர்லி தன்பி வ வஸ்ஸிஅலி ஃபி தாரி வ பாரிக்லி ஃபி ரிஸ்கி. அல்லாஹ்வே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய வீட்டை விசாலப்படுத்துவாயாக, இன்னும் எனக்கு பரக்கத்து செய்வாயாக, இன்னும் எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக. சுப்ஹானல்லாஹ். இதுவும் நம்மளோட வீட்டுக்கே பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. அல்ஹம்துலில்லா. இதில் ஒரு இஸ்திக்ஃபாரும் இருக்குது. கண்டிப்பாக இந்த துவாவையும் நீங்கள் ஒரு தடவை ஒதுக்கோங்க. அடுத்தது 5வது துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலம் முதகப்பலா. அல்லாஹ்வே, பயனுள்ள இல்ம், கல்வியையும், இன்னும் ஹலாலான ரிசுக்கையும், இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலையும் நான் உன்னிடம் வேண்டுகிறேன். இதுவும் நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு துவா தான் ரசூல்லா சொல்லி கொடுத்தது. அதனால் இதையும் நீங்கள் ஒரு தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 6வது துவா என்ன அப்படின்னா, அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிற இஸ்திக்ஃபார் தான்.
குறைந்தபட்சம் இஸ்திக்பார ஒரு 200 தடவையாவது நீங்க சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் உங்களோட கஷ்டத்த லேசாக்குவான். உங்களோட வாழ்வாதாரத்த அதிகப்படுத்துவான். இன்னும் உங்களோட வறுமை, கடன் எல்லாம் அல்லாஹ் லேசாக்குவான். இன்னும் உங்களுடைய துஆவையும் உடனே ஒப்புக்கொள்வான். இதுதான் இருக்கிறதுல வேகமா நம்மளோட துஆவ அல்லாஹ்விடத்துல கொண்டு செல்லக்கூடிய ஒரு மந்திரம். அதனால கண்டிப்பா இந்த இஸ்திக்பாரையும் அதிகப்படுத்துங்க. நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன், இந்த 6 திக்ரையும் சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது, இன்னும் பல சஹாபாக்கள் ஓதி பலனடைந்தது. இந்த ஒவ்வொரு திக்ருக்கு பின்னாடியும் ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா இத தினமும் ஒரு தடவையாவது ஓத முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களோட ரிஸ்க அதிகப்படுத்துவான். உங்ககிட்ட ரூபாய் இருக்கு, ஒரு ரூபாய் இருக்குன்னா, அத அதிகப்படுத்துவான். அதுல பரக்கத்து செய்வான். இன்னும் உங்களுக்கு தேவையான ரிஸ்கையும் கொடுப்பான். எனவே இந்த ஒரு வசீஃபா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல செல்வம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு நிறைய இருக்கு. வறுமை இருக்கு, வேலை சரியில்லை, வேலையில வரக்கூடிய வருமானம் சரியில்லை, தொழில் சரியில்லை, லாபம் இல்லை, கடையில வருமானம் இல்லை அப்படின்னு பணம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜீஃபாக்கள் கிதாப்ல எல்லா தேவைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் வஜீஃபா இருக்கு. நீங்க இதுக்காக யாருக்கிட்டையாவது போயிட்டு கேட்கணும், எங்க வீட்டில் கஷ்டமா இருக்கு, என்ன ஓதலான்னு கேட்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமே கிடையாது. இந்த ஒரு கிதாபை வாங்குங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. கண்டிப்பா அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இந்த ஒரு துஆவ ஓதனா, இந்த திக்ர ஓதனா செல்வம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். கண்டிப்பா நம்பிக்கையா ஓதி அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணா கண்டிப்பா அல்லாஹ் தருவான். ஏன்னா நானும் பலனடைஞ்சிருக்கேன். நம்மள நிறைய பேர் பலனடைஞ்சிருக்கோம். கண்டிப்பா அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். நம்மளோட அமல் தான் நம்மளோட வாழ்க்கையை உயர்த்தும். நீங்களும் செஞ்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுப்பான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.